நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூம்பாவை சீரீஸை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 6 பார்ட்ஸாக பார்த்துருப்பீங்க. எல்லா பார்ட்ஸும் சேர்ந்த முழு காணொளி வீடியோ தான் இது. இது 6 இல்லைனா 7ஆம் நூற்றாண்டில் நடந்த உண்மையான கதை. இந்த கதையை பற்றின குறிப்புகள் பெரிய புராணத்தில் இருக்கு. இந்த கதை எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் தொடங்குது. மயிலாப்பூரில் சிவனேசர்ன்ற ஒரு பெரிய வணிகர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கி நிறைய செல்வத்தை ஈட்டியிருந்தாரு. அவரு ஒரு பெரிய சிவபக்தர். அதே சமயம் சிவ அடியார்கள் மேலேயும் அதிக அன்பு கொண்டவரா திகழ்ந்தாரு. சிவனேசருக்கு திருமணமாகி பல வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்துச்சு. என்னதான் தங்கம், வைரம், வைரூரியம், மாணிக்கம்னு பல வகையான செல்வங்களை ஈட்டிருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லையேன்ற கவலை சிவனேசரை ரொம்பவே வாட்டுச்சு. பல நாட்கள் சிவபெருமான நம்பிக்கையோட வணங்கிட்டு வந்ததின் பயனா சிவனேஸ்வருடைய மனைவி கருவுற்றாங்க. 10 மாசம் கழிச்சு ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அந்த பெண் குழந்தைக்கு பூம்பாவைன்னு பெயர் சூட்டி ரொம்பவே அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து வந்தாரு சிவனேசர். பூம்பாவையும் அழகா வளர்ந்து சிறுமி ஆகுறாங்க. தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து பூப்பந்து, மணல்ல வீடு கட்டுறது, கண்ணாமூச்சி, ஊஞ்சல் ஆடுறதுன்னு பல வகையான விளையாட்டை விளையாடுறாங்க. பூம்பாவை தன்னுடைய தோழிகளை காட்டிலும் ரொம்பவே பணிவோடையும் இறை பக்தியோடையும் வளர்றாங்க. இந்த சின்ன வயசுல பூம்பாவைக்கு இருக்கிற நல்ல குணங்களை பார்த்து சிவனேசர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தன்னுடைய மகளே இவ்வளவு நற்குணங்கள் பொருந்தியவளா இருக்காளே, அப்ப தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சுக்க போற மணமகன் என்னென்ன தன்மைகள் கொண்டிருக்கணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ அவருடைய சுற்றத்தவர்கள்ல சிலர் ஞான சம்பந்தருடைய கதையை விவரிக்கிறாங்க. அம்மையப்பன் கிட்ட ஞானப்பால் குடிச்சது, சமணர்கள் கிட்ட அனல்வாதம் புனல்வாதம் செஞ்சது, சிவபெருமான் கிட்ட முத்து சிவிகை பொற்றாலம் பெற்றதெல்லாம் பத்தி விவரிக்கிறாங்க. சம்பந்தருடைய கதையை கேட்ட சிவனேசர் தன்னுடைய மகளை சம்பந்தருக்கு தான் திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சிவனேசர் தன்னுடைய மகளையும் தன்னுடைய ஆஸ்தியையும் ஏன் தன்னையுமே சீர்காழியில இருக்கிற சம்பந்தருக்கு கொடுத்துட்டதா சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு சமயம் பூம்பாவை தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து பூஞ்சோலையில பூ பறிக்க போறாங்க. அந்த பூஞ்சோலையில தன்னுடைய மலர் போன்ற கையால பூவை பறிச்சுட்டு இருந்தாங்க பூம்பாவை. அப்போ மல்லிகை கொடி புதர்ல மறைஞ்சிட்டு இருந்த ஒரு பாம்பு அந்த பிஞ்சு கையை தீண்டிடுச்சு. பாம்போடைய விஷம் தலைக்கு ஏற அந்த இடத்துல பூம்பாவை மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான தோழிகள் பூம்பாவைய வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு சிவனேசர் ரொம்பவே துடிச்சு போறாரு. தன்னுடைய மகள் உடல்ல இருக்கிற விஷத்தை நீக்கிறவங்களுக்கு தன்னுடைய செல்வத்தை எல்லாத்தையும் தர்றதா பறை அறிவிக்கிறாரு. அதன் காரணமா உலகத்துல இருக்கிற பல சிறந்த மருத்துவர்கள், ராஜ வைத்தியர்கள்னு எல்லாரும் வந்து பூம்பாவையுடைய உடல்ல இருக்கிற விஷத்தை நீக்க முயற்சி செஞ்சியும் பயன் இல்லாம போச்சு. பூம்பாவையுடைய உயிர் பிரிஞ்சிடுச்சு. சிவனேசர் அவருடைய சுற்றத்தவர், உறவினர்னு யாராலையும் இதை ஏத்துக்க முடியாம பயங்கரமா கதறி அழறாங்க. பூம்பாவையுடைய உடலை தகனம் செஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய மகளை தான் சம்பந்தருக்கு கொடுக்க முடியல, தன்னுடைய மகளுடைய சாம்பல் எலும்பையாவது சம்பந்தருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. ஒரு குடத்துல பூம்பாவையுடைய எலும்பையும் சாம்பலையும் போட்டு அந்த குடத்துக்கு அணிகலன்களை அணிவிச்சு மாலையை போட்டு தினமும் திருமஞ்சனம் செஞ்சு விளக்கேத்தி அமுது படைச்சு அந்த குடத்துக்கு 2 பேரை காவல் வச்சு பத்திரமா பாத்துக்கிறாரு. இத ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ந்து 5 வருஷம் தவறாம செஞ்சுட்டு வராரு. இந்த சமயத்துல சம்பந்தர் திருவொற்றியூருக்கு வந்திருக்கிறதா சிலர் சொல்ல, அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு அணிகலன்கள், துகில்கள்னு எல்லாத்தையும் வாரி வழங்குறாரு. ஞான சம்பந்தரை மயிலாப்பூருக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பந்தலிட்டு தோரணம் கட்டி பூ மாலையால அலங்கரிச்சு வீதி முழுக்க பூக்களால நிரப்பினாரு சிவனேசர். மயிலையில இருக்கிற சிவ அடியார்களோட சேர்ந்து சம்பந்தரை வரவேற்கிறதுக்காக திருவொற்றியூர் போறாரு சிவனேசர். அந்த சமயம் சம்பந்தர் திருவொற்றியூர்ல இருக்கிற இறைவனை வணங்கிட்டு மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரரை வணங்குறதுக்காக மயிலாப்பூர் நோக்கி வந்துட்டு இருக்காரு. வழியிலேயே சிவனேசர் பல சிவ அடியார்களோட வர்றதை பார்த்து தன்னுடைய முத்து பல்லக்குல இருந்து இறங்குறாரு சம்பந்தர். சம்பந்தர் இறங்குனதுமே சிவனேசர் அவருடைய காலில் விழுந்து வணங்குறாரு. இவ்வளவு நாளா சம்பந்தருடைய ஊர் இருக்கிற திசையை பார்த்து வணங்கிட்டு இருந்த சிவனேசருக்கு சம்பந்தரை நேர்ல பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியல.
எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மயிலாப்பூர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. போற வழியில சில சிவ அடியார்கள் ஞான சம்பந்தர் கிட்ட சிவனேசருக்கு நடந்த சோகத்தை பத்தி விவரிக்கிறாங்க. மயிலை வந்ததும் கபாலீச்சரம்னு சொல்லப்படுற கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போய் இறைவனை தரிசிச்சுட்டு வெளியே வந்ததும் சிவனேசர் கிட்ட எல்லாருக்கும் தெரியற மாதிரி உங்களுடைய மகளுடைய எலும்பும் சாம்பலும் நிறைஞ்ச அந்த குடத்தை எடுத்துட்டு வந்து இந்த கோவிலுடைய வாயில்ல வைக்க சொல்றாரு. சிவனேசரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஞான சம்பந்தரை வணங்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் எலும்பும் சாம்பலும் நிறைஞ்சிருக்கிற அந்த குடத்தை பல்லக்குல எடுத்துட்டு வந்து கபாலீஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி வைக்கிறாரு. மயிலையில வாழ்ற மக்களும் புத்தம் சமணம்னு பிற சமயத்தை பின்பற்றுபவர்களும் எல்லாருமே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கோவிலை சூழ்ந்து நிக்கிறாங்க. ஞான சம்பந்தர் அந்த எலும்பும் சாம்பலும் நிறைஞ்சிருக்கிற அந்த மண்குடத்தை பார்த்து மட்டிட்ட புன்னையன் காணல் மடமயிலை கட்டிட்டன் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவைன்னு தன்னுடைய பதிகத்தை பாட தொடங்குறாரு. ஒவ்வொரு பாடல் பாட பாட அந்த எலும்பும் சாம்பலும் நிறைஞ்சிருக்கிற அந்த குடத்துக்குள்ள ஒவ்வொரு அங்கமா கூடி கூடி பெண் உருவம் பெற ஆரம்பிக்கிறாங்க. 10வது பாடலான உறிஞ்சாய வாழ்க்கை பாடல சம்பந்தர் பாடி முடிச்சதும் அந்த குடம் உடைஞ்சு 12 வயது பெண்ணா உயிர் தெழறாங்க பூம்பாவை. எலும்பும் சாம்பலும் முழு பெண்ணா நிக்கிறத பார்த்து எல்லாரும் வியந்தாங்க. முனிவர்களும் தேவரும் பூ மாறி பொழிஞ்சாங்க. 7 வயசு சிறுமியா இறந்து போன தன்னுடைய மகள் 12 வயசு கன்னி பெண்ணா தான் முன்னாடி நிக்கிறத பார்த்து சிவனேசர் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. பூம்பாவை அழகா அன்னம் மாதிரி நடந்து சம்பந்தருடைய காலில் விழுந்து வணங்கி எழுந்தாங்க. சிவனேசரும் ரொம்பவே பக்தியோட சம்பந்தருடைய காலில் விழுந்து வணங்கி அவருடைய அருளால தனக்கு மீண்டும் கிடைச்ச தன்னுடைய மகள் பூம்பாவைய திருமணம் செஞ்சுக்க சொல்லி வேண்டாரு. சம்பந்தர் சிவனேசர் கிட்ட நீர் பெற்ற உன்னுடைய மகள் நாகம் தீண்டி இறந்துட்டா, சிவபெருமானுடைய அருளால நான் அவளை உயிர்ப்பிச்சேன், அதனால நான் அவளுடைய தந்தை போலன்னு சொல்றாரு. இத கேட்டு பூம்பாவையுடைய பெற்றோர்களும் பூம்பாவையுடைய உறவினர்களும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே தான் சம்பந்தருக்குன்னு அர்ப்பணிச்சு வளர்க்கப்பட்ட பூம்பாவை வேற ஒருத்தரை மனசால கூட ஏத்துக்க முடியாதுன்னு திருமணமே செஞ்சுக்காம தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் கபாலீஸ்வரர் கோவில்ல தொண்டு செஞ்சே இறைவன் அடி சேர்ந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேரு அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்கீங்க? அப்படியே போயிருந்தாலும் அங்க இருக்கிற அங்கம் பூம்பாவை சன்னதிய எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? இதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது பெரிய செல்வந்தருடைய மகளா பிறந்து 7 வயசுல இறந்து 12 வயசு வரைக்கும் சிவபெருமானால வளர்க்கப்பட்டு திரும்பவும் உயிர் தெழுந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் சிவத்தொண்டுகள் செஞ்சு சிவனடி சேர்ந்த பூம்பாவிய வணங்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நீங்க கபாலீஸ்வரர் கோவில் போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.